சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ரூம்ல வச்சுதான் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சார். அந்த அழுத்தங்களுக்கோ அந்த வேண்டுகோளுக்கோ அவர் செவி சாய்க்கலைங்கிறதா நேற்று அவருடைய பேச்சு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? ஊழல் சக்தின்னு ஒரு வார்த்தையை அதிமுக எதிராக இன்னொரு தடவை பயன்படுத்துறாரு. இந்த ஊழல் சக்தி யாருக்கு? ஒரு முதல் முறையா பயன்படுத்தல. சில பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டார். மதுரை மாநாட்டிலே சொல்லிட்டார். இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க. நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? ஜனநாயகனை பத்தி ஒரு நேத்தாவது பேசியிருந்திருக்கோம். அப்பதான் ஒரு தலைமை பண்பு இன்னும் அவருக்கு வந்து சேரல. ஒரு தலைவனுக்குரிய தகுதி இன்னும் வரல. நீதிமன்றத்துல அவருக்கு அதனால நான் அதை பத்தி பேச மாட்டேங்கலாம். எந்த லாஜிக்கு தூக்கி குப்பையில போடுங்க. நீதி வெல்லும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அந்த முதல் நாள் கரூர்லயே அந்த வார்த்தையை சொல்லிருக்கணும்ல. அப்ப நீங்க நான் இப்பவும் சொல்ல சார், அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? விஜய் கூட்டணிக்கு வந்தா அந்த 41 மரணத்துக்கு அவருக்கு துளி கூட சம்பந்தமே இல்லை. கூட்டணிக்கு வரலைன்னா நீங்களும் ஒரு பொறுப்பு. இந்த 41 பேர் உயிரை வச்சுட்டு இப்படி விளையாடலாமா சார்? யார் விளையாண்டாலும் நான் இப்படிதான் பேசுவேன். அதில் ஒரு இன்னொரு விஷயத்த சொன்னார். நீங்க எல்லாம் சுதந்திரமா முழு மனசோட ஈடுபாட்டோட வேலை செய்யுங்க, வேலை செய்ய விடுங்க. கோஷ்டி பூசல் இருப்பதை உணர்ந்து ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை. நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். என்னப்பா இருந்தாலும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, சட்டத்தையே காட்டமா நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்களோன்னு அவன் லாங்குவேஜில் அவன் பேசுவானா மாட்டானா? நீங்க ராமசாமி குப்புசாமி குறைச்சி மதிப்பிடாதீங்க சார். இந்த தமிழ்நாட்டின் பிரஜைகள். காங்கிரசுக்கான முயற்சியை விஜய் எடுத்தார். காங்கிரஸ் இன்னும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல. தற்காலிக முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்கிறாங்க. பொது வழியில கூட்டணியை பத்தி பேசாதீங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி, மாணிக் தாக்கூர் மாதிரியான பிரபலங்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்களே தவிர வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பேசின பேச்சு அவருடைய நிர்வாகிகள் மத்தியில் அதில் எடுத்த உடனே ஒரு விஷயத்துக்கு வந்தார். எனக்கு ஏதோ அழுத்தம் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எந்த அழுத்தமும் இல்லை, அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆள் நான் இல்லை அப்படின்னு. இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெசேஜாக பார்க்குறீங்களா? அழுத்தம் இருக்குதுன்னு வார்த்தையை விட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ விட்டாங்க, தெரிஞ்சுதான் விட்டார். அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு மக்களுக்கான அழுத்தம்னு ஒரு கேப் இருக்கும், எடுத்து பாருங்க. அதுவும் இல்ல ஒரு அறிஞ்ச ரகசியம். அழுத்தங்கிறது ஏதோ சிபிஐ, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ரூம்ல வச்சுதான் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சார். என் ஃபோன் இல்லையா, ஆள் இல்லையா, ஃபீலர்ஸ் இல்லையா, இவர் ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டு வாங்கினாரு, அந்த தொடர்பு இல்லையா? 1000 வழி இருக்கு விஜய் அப்ரோச் பண்றதுக்கு, மிரட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, அன்பா தட்டி கொடுத்து கேட்கறதுக்கு, கெஞ்சுறதுக்கு, கொஞ்சறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அது ஒரு விஷயமே இல்லை. அது மொத்தம் அழுத்தம் வந்தது. அந்த அழுத்தங்களுக்கோ அந்த வேண்டுகோளுக்கோ அவர் செவி சாய்க்கலைங்கிறதா நேற்று அவருடைய பேச்சு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. பிஜேபியை கூட ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும்னு நேத்து கூட்டத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஊழல் சக்தின்னு ஒரு வார்த்தையை அதிமுக எதிராக இன்னொரு தடவை பயன்படுத்துறாரு. இவர் முதல் முறையா பயன்படுத்தல. சில பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டார். மதுரை மாநாட்டிலே சொல்லிட்டார், தாங்கள் செய்த ஊழலில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நாம் ஊழல்வாதிகள் அல்ல அப்படின்னு சொன்னார் அவர். அதே நேற்று திரும்ப சொல்லியிருக்கிறார். ஸோ அதிமுக மீதான தாக்குதலை திரும்ப ஒரு சீல் வச்ச மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்ததன் மூலமா அதிமுக இருக்கிற அணியோடு அல்லது அதிமுகவோடு இந்த தேர்தலில் அவர் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைங்கிறத நேற்று தெளிவுபடுத்திட்டார். ஒரு வாரமா ஒரு வதந்தி ஓடிட்டு இருந்துச்சுல, அது வாய்ப்பில்லை அப்படின்னு தாவேகா தரப்புலேயே முடிவு பண்ணப்பட்டதாக இது எடுத்துக்கிறதா, இல்ல ஏற்கனவே கூட்டணிக்காக பண்ண முயற்சிகள் கை கொடுக்காததுனால? ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதானே சார். அர்த்தம் தானே. நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் இதுதானே சார் நீங்க கேட்க வர்றீங்க. என்னென்னமோ நடந்துச்சு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. அவர் பதில் பாசிட்டிவா இல்லை, அவ்வளவுதான். தன் முடிவை சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கணும். பின்னாடி 1000 நடந்திருக்கும். தினகரனோட போய் ஒரு குரூப் பேசியிருக்கலாம் தாவேகால இருந்து. காங்கிரஸுக்காக போய் டெல்லியில போய் உட்காந்துருந்தாரு ஆதவ அர்ஜுனா, அதெல்லாம் நடந்துச்சு. காங்கிரஸ் கை கூடிடுச்சா? இல்ல. ஆனா நேற்று காங்கிரஸ் தொடல. நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆபத்தும் நாம நேற்று பேசி எடுத்துக்க வேண்டிய கருத்து, அதிமுகவோடு அந்த கட்சி இருக்கிற அணியோடு கூட்டணி இல்லைன்னு விஜய் அறிவிச்சிட்டார். அவர் முடிவுதான் தாவேகா முடிவு, சரிதானா? அந்த ஒரு புள்ளி நேற்று தெளிவாயிருக்கு. இதன் மூலமா 4 அணிகள் உறுதியாயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இதன் மூலம் அவரு எந்த ஒரு நட்பு சக்திகளும் வராவிட்டாலும் அப்படின்னு சொன்னது மூலமாக
அப்ரோச் பண்ண எந்த இடத்துலையும் அவங்களுக்கு யாரும் இன்னும் அவ்வளவு சீரியஸா அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களான்னு தெரியல. காங்கிரஸுக்கு மெனக்கெட்டாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அது காங்கிரஸ்ல உட்கட்சி பிரச்சனையை தூண்டி விட்டு அதுல சில 10 பேர் 100 பேருக்கு பிளைட் டிக்கெட் போட்டு டெல்லிக்கு கூட்டிட்டு போற வேலையெல்லாம் ஆதவர்ஜுனா பண்ணதா தகவல் இருக்கு. விஜயனுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை பண்ணிருக்க மாட்டார். நீங்க இப்படிலாம் தகராறு பண்ணுங்கன்னு விஜய் சொல்லிருக்க மாட்டார். காங்கிரஸை நம்ம பக்கம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பார். விஜயே ஒருவரை போய் நேர்ல சந்திச்சு மறைமுகமா காங்கிரஸை பற்றி பேசிய தகவல்லாம் இருக்கு. அது நான் சொல்றது சரியா இருக்காது. அவரே சத்தமெல்லாம் போய் பார்த்தாரு. நானும் அதை போய் வெளியில சொல்றது நல்லா இருக்காது. காங்கிரஸுக்கான முயற்சியை விஜய் எடுத்தார். காங்கிரஸ் இன்னும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல. தற்காலிக முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்கிறாங்க. பொது வழியில கூட்டணியை பத்தி பேசாதீங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி, மாணிக் தாக்கூர் மாதிரியான பிரபலங்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்களே தவிர நம்ம இன்னாரோட தான் கூட்டணி சொல்லலாம். ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினர் திமுக கூட்டணியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து சந்திச்ச பிறகு திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போகுன்றது வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். இல்ல இதுல ஒரு சிலர் சொல்வது என்னன்னா, தாவேகா சைட்ல இருந்து எந்த முயற்சிகளும் பண்ணல, காங்கிரஸ் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒழிய தாவேகாவோட கூட்டணி போகணும்னு ஒரு சாரார் பேசுறாங்க. தவறான தகவல். ஆனா தாவேகா ட்ரை பண்ணல. அது தவறான தகவல் சொல்றேன். விஜயே ஒருவரை போய் சந்தித்தாரு நான் சொல்றேன் இல்லையா, மறைமுகமா நடந்தது. ஆமா, வெளியில சொன்ன பிரஸ் மீட் வச்சுட்டு அப்போ அவரு போய் சொல்லி பாப்பாரு, என்னங்க எனக்கு சேரணும்னு ஆசை இருக்கு, நடக்குமான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் போய் நள்ளிரவில் போய் சந்திச்ச சந்திப்பெல்லாம் உண்டு. தப்பு இல்ல. அவரு நான் ஒரு அணியை கட்டமைக்கணுங்கிற கட்டாயம் விஜய்க்கு இருக்கு சார். எடப்பாடியும் தான் முயற்சி பண்ணார். ஒரு கான்ட்ராக்டரை விட்டு அருப்புக்கோட்டை விருதுநகர்ல இருந்து ஒருத்தர் வர வச்சு விஜய் கிட்ட ஒரு 2-3 மாசம் பேசி பார்த்தாங்க. அந்த முயற்சியும் தான் நடத்தினார் எடப்பாடி. அவரால் கை முடியல. அடுத்து பிஜேபி நீங்க பாத்துங்கன்னாங்க. அவங்க சில அழுத்தங்கள் கொடுத்த தகவல் இருக்கு, உறுதிப்படுத்த முடியல தான். பட் பிஜேபி முயற்சி செஞ்சா அதுல ஆச்சரியம் இல்லை. அந்த அணியை வலுப்படுத்தணும்னு என்டிஏ வலுப்படுத்துறதுக்கு பிஜேபி முயற்சிக்காக வேற யாரும் முயற்சிப்பா? அதுவும் கை கூடல. திமுகவை தவிர மீது எல்லாம் விஜய்க்கு வலை வீசினாங்க, விஜய் சிலருக்கு வலை வீசினாருங்கிறது உண்மை. இதெல்லாம் தாண்டி 4 அணிகள்ங்கிறது உறுதியாயிருக்குன்னு தான் இப்ப நம்ம தெளிவா எடுத்துக்கணும். இப்போ இதுல ஒரு ஜனநாயகன் பத்தி பேசாதது, சிபிஐ பத்தி விசாரணை பத்தி எல்லாம் எதுவும் பேசாது. ஏன்னா இதெல்லாம் தொண்டர்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சிபிஐ விசாரணை பத்தி வெளியில பேசக்கூடாது, அது பேசணும். ஜனநாயகனை பத்தி ஒரு நேத்தாவது பேசியிருந்திருக்கணும். அப்பதான் ஒரு தலைமை பண்பு இன்னும் அவருக்கு வந்து சேரல, ஒரு தலைவனுக்குரிய தகுதி இன்னும் வரல. நான் என்ன யாரும் அப்படியெல்லாம் அழுத்தத்துக்கு அடி பண்ணிக்கிறவனா அப்படின்னு கேட்கிற வாய், கேட்கிற தலைவர்கிட்ட இருந்து உங்க பிரச்சனையை இப்ப இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசியிருக்கணும். நீதிமன்றத்துல அவருக்கு அதனால நான் அதை பத்தி பேச மாட்டேங்கலாம் எந்த லாஜிக்கு தூக்கி குப்பையில போடுங்க. நீதி வெல்லும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? ஜனநாயக விஷயத்துல உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும், நீதியின் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீதி வெல்லும்னு சொல்றது பெரிய கோர்ட் அவமதிப்பா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? என்ன சார் ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன்னா அப்புறம் என்ன சார் உங்ககிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு? சரி, இந்த படத்துக்காக பல தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றின்னு சொல்றது எந்த சட்டத்துக்குள்ள புகுந்து அதை தடுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல நீதியின் மாண்பை கெடுக்கிற மாதிரி இருக்கும்? என்ன சார் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டாரா? படத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அப்ப பயப்படுற ஒரு நபர் தலைவரா இருக்க முடியுமா தான் நான் கேட்டேன். பயப்படுற ஒருத்தர் நடிகரா இருக்கலாம், தலைவனா இருக்க முடியுமா? இல்ல சார், இந்த பக்கம் அரசியல் பயணங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாலும் கூட இப்ப இந்த பக்கம் ஜனநாயகன் என்ன இருந்தாலும் ஒரு தனி சினிமா ட்ராக்கா இருக்கு. நம்மளோட இந்த அரசியல் பயணங்களால இதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறதுனால பேசாம இருந்திருக்கலாமோ என்னமோன்ற. என்ன சார் லாஜிக்? இது ஒரு லாஜிக்கா சார்? பிரச்சனை இருக்கிறதா சார் அரசியல்? இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் சார் அரசியலுக்கு வந்தாரு. விஜய் தேர்தலில் புறக்கணிக்க போறதா சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்த அத்தனை பேட்டிலையும் சொன்னேன், அது விஜயை சிறுமைப்படுத்துகிற வேலைன்னு சொன்னேன். விஜய் அந்த தப்ப செய்ய மாட்டான்னு சொன்னேன். அதை சொன்னது இந்த வாய் தானே. எல்லாத்தையும் நான் லாஜிக்கோட தான் பேசிட்டு இருக்கேன். விஜய் அதுக்காக அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டார். அப்படி களத்துல நிக்கணும்னு உறுதியா இருக்கிற விஜய் லீடர்ஷிப் குவாலிட்டிகளை காட்டணும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். அது விஜய் கிட்ட இன்னும் வரல, இந்த விஷயத்துல வரல, இது மாதிரியான விஷயங்கள்ல வரல. கொள்கை எதிரியான பாஜக பற்றியோ பாஜகவின் சமீபத்திய செயல்பாடுகளாக மாநிலங்களுக்கு எதிராக இருக்கிறது, இது எதை பத்தியும் பேசாததை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் விஜய் கிட்ட இருக்கிறது, அவ்வளவுதான். அல்லது அவருடைய ஸ்டைல்னு எடுத்துக்கலாம். இதை மக்கள் தான் இடம் போடுறோம். நீங்க கேட்கிற கேள்வி ஒரு தமிழனும் கேட்டுக்கணும். பரவாயில்ல, இதெல்லாம் அப்புறம் கேட்பாருன்னு நம்பிக்கை வைப்பாங்க. இதெல்லாம் இப்ப பேசுற விஷயமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் தாங்க எங்களுக்கு முக்கியம்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படி ஒருத்தருடைய மனநிலை உணர்வுகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் ஒரு தேர்தலில் முடிவெடுக்கிறதோ ஒரு தலைவனை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அல்ல. நான் சொல்றது விஜயனுடைய நீண்டகால அரசியல் பயணத்துக்கு சில குவாலிட்டி வந்துகிட்டே இருக்கணும், சேர்த்துக்கிட்டே வரணும்னு எதிர்பார்க்கிறேன். இது நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சது, இந்த ஸ்பீச் மூலமா ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த பேச்சு ஒரு பேச்சுக்கும் நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருப்பா. அந்த பேச்சுல என்ன பேசுறாருன்னு இருக்கு சார். என்ன நேற்று புதுசா பேசிட்டா சொல்லுங்க. அழுத்தத்துக்கு நான் அடைபணிய மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்ற நல்ல விஷயம், நல்ல மெசேஜ். இந்த சொசைட்டிக்கு இன்னைக்கு ஊழல் புறையோடி போயிருக்கு. திட்டங்கள் அத்தனை கோடி இத்தனை கோடி ஊழல். லஞ்சம்ங்கிறதே ஊழலில் இன்னொரு வடிவம் தான். வார்த்தை வேணா நீ மாத்தி போட்டுங்க. அதனுடைய என்ன சொல்றது, அந்த நடைமுறைப்படுத்துகிற விதம் வேணா நீங்க வேற யாருக்குமே தவிர லஞ்சம் ஊழல் என்ன உள்ளதான். லஞ்சம் இல்லையா இந்த ஆட்சியில? எடப்பாடி ஆட்சியில இல்லையா? பிஜேபி அரசு இவ்வளவு தூய்மையான நிர்வாகம் நடக்குது இல்ல,
குடும்பமே இல்லாமல் வாரிசே இல்லாமல் தூய்மையான நிர்வாகத்தை தந்துட்டு இருக்காருல பிரதமர் மோடி. அந்த பிஜேபி ஆட்சியில் லஞ்சம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெல்லிக்கு போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டு போயிட்டு வாங்க, தெரியும் எங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இப்படி புறையோடி போயிருக்கிற லஞ்சத்தை ஊழலை ஒழிக்கிறதுடைய முதல் வேலையா இருக்குன்னு சொன்னதை நம்ம வரவேற்கணும்ல. இந்த மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே வரணும் சார். சார் நேற்று மேடையில் சொல்லிட்டாரு சார், அப்பாடா இன்னொரு 6 மாசத்துக்கு எதுவுமே பேச வேண்டியதுன்னு சொல்லி உட்காந்துருவீங்களா? வாய்ப்பு கிடைக்கிற ஒரு இடத்துலையும் உங்களுடைய உணர்வுகளை, உங்க எண்ணங்களை, உங்க திட்டங்களை, எதிர்கால கனவுகளை சொன்னாதான் உங்களை நம்ம எடை போட முடியும். எப்பயாவது பேசிட்டு சார் நேற்று பேசிட்டா சார், அவ்வளவு சார் கோட்டா முடிஞ்சு சார் எழுதி நோட்டத்துக்கு மடிச்சு உள்ள வச்சுக்கிறதா? தொடர்ந்து பேசணும் சார். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பேசணும். இருக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். பாஜகவுக்கு எதிராக தான் எதுவும் பேசலன்றது அதையும் மக்கள் எடை போடட்டுமே. இவ்வளவு தூரம் எல்லாம் இவ்வளவு வீரங்க காட்டுறியப்பா, அங்கேயேப்பா மியாவுன்னு பதுங்கிறேன்னு மக்கள் பேசட்டும் சார், முடிவு எடுக்கட்டும். இல்ல இதைத்தான் கடந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பிரச்சனை, இதுக்கு இடையில அவர் ஏதோ மிரட்டப்பட்டிருக்கிறாரு, அழுத்தம் கொடுத்திருக்கிறா இல்ல அது நமக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அழுத்தம் ஆனா இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுறது என்ன பண்ணுவான்? ஒரு அரச மதத்துல ராமசாமி குப்சாமி உட்கார்ந்து இருக்கிறான் கொட்டாம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல. என்னப்பா இருந்தாலும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, சத்தத்தையே காட்டமா போ, நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்களோன்னு அவன் லாங்குவேஜ்ல அவன் பேசுவானா மாட்டானா? நீங்க ராமசாமி குப்புசாமி குறைச்சு மதிப்பிடாதீங்க சார். இந்த தமிழ்நாட்டின் பிரஜைகள் உரிமையுள்ள தங்களை ஆளப்போகிற தலைவனை பத்தி அவங்களுடைய குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. விஜய்க்கு இந்த புரிதல் வரணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நம்மள மக்கள் கவனிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. டிவியில முன்னாடி உட்காந்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசுறதோ மைக் முன்னாடி பேசுறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அவன் மனசாட்சி கேள்வி கேட்டுட்டே இருக்கும். கேட்கணும்னு நான் சொல்றேன். விஜய் பத்தி மட்டும் ஒரு தலைவரை பத்தி கேள்வி கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்தாதான் அந்த தேர்தல் அன்னைக்கு அந்த பட்டன்ல கை வைக்கிற போது ஒரு தெளிவான சிந்தனையோட அந்த பட்டன்ல கை வைப்பாங்க. எந்த சின்னத்துக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது அப்படின்னு. இதுல அவரு அங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னாரு, நம்மளுக்கான வாக்குகளை உறுதிப்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்றது. அந்த அடிமட்ட லெவல்ல தாவேக்காவினர் தயாராகி இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு நிச்சயமா உற்சாகமா இருப்பாங்க சார். அவங்க சந்திக்க போற முதல் தேர்தல். அதனாலதான் கூட்டணி சேர்ந்திருந்தா அந்த உற்சாகம் ஒரு ஆங்கிள் கூடுதலா இருக்குன்னு சொல்லலாம், இன்னொரு ஆங்கிள் அது பாதியா குறையும். என்னடா அவனுங்கெல்லாம் யாரும் பிடிக்காம தான் நம்ம இவர்கிட்ட வந்தோம், இவரே அங்கிட்டு போறாருன்னு அதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த குழப்பங்கள் இல்லாமல் நேற்றைய விஜயினுடைய பேச்சு யாரு கூட கூட்டணி இல்லைங்கிற, இந்த மாதிரி பிரதான இயக்கங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது விஜயை தலைவராக்கி பார்க்கணும், முதல்வராக்கி பார்க்கணும்னு நினைச்சிருக்கிற ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, நிர்வாகிகள் உட்கார்ந்தால அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அவங்க தான் வேலை செய்ய போற நிர்வாகிகள். அதில் ஒரு இன்னொரு விஷயத்த சொன்னார், நீங்க எல்லாம் சுதந்திரமா முழு மனசோட ஈடுபாட்டோட வேலை செய்யுங்க, வேலை செய்ய விடுங்கன்னாரு. கோஷ்டி பூசல் இருப்பதை உணர்ந்து ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை, எத்தனையோ வேலைகள் அது ஒரு வேலை. பொது மேடையில் அப்படி போட்டு உடைச்சாதான் இங்க இருக்கிற கோஷ்டிகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். அது ஒரு நல்ல காரியத்தை நேற்று விஜய் செஞ்சார். இதுல 40% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சிடிஆர் பேசியிருந்தாரு சார். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். 1% கூட இல்லைன்னு விஜய் பத்தி ஒரு வருஷம் சொல்லி முடிச்சிடறேன். விஜய்க்கு 1% கூட ஓட்டு இல்லைன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. 37 40 ஆட்சி நம்ம தான் அப்படிங்கிறது சீரியஸா எடுத்தாங்க. ஒரு வாழ்த்து சொல்லிட்டு விட்டுருவோம். அதெல்லாம் தனிநபர்கள் பேரை சொல்லி அவங்க இத்தனை இருக்குன்றாங்களா? எனக்கு பொதுவாகவே வாக்கு அந்த கருத்து கணிப்புல நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் ஹம்புக்கு. ஆனா ஒரு பொதுவான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லலாம், முதல் தேர்தல் ஒரு தனியா நின்னார்னா 2 இலக்கங்கள்ல வாக்கு சதவீதத்தை வாங்குவார், மினிமம் 10-15 வாங்குவார். நம்மள மாதிரி ஆட்கள் கணிக்கிறோம்னா கணிக்கிறது வேற. 37.5 எங்க கையில இருக்குன்னு சொல்றதுன்னா அப்படி அப்ப கொஞ்சம் தள்ளி நின்று பாட்டு நடந்து போயிடணும். 45 கூட வாங்குவாங்க சார், மக்கள் கையில இருக்கு சார். இப்ப நான் அந்த கருத்து கணிப்பு மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். இதுல அதிமுகவினுடைய பதிலடி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க நான் சொன்னேன் இல்லையா, கூட்டணிக்கு வருவாரான்னு காத்துட்டு இருந்தாங்க, பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. சரி, நம்ம முயற்சிக்கு கை கூடல, பிஜேபி வெளியில கொஞ்சம் முயற்சி கட்டணும் அமைதியா இருந்தாங்க. நான் கேட்கிறேன், 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் அந்த ட்வீட்ல இருக்கா? இதை நான் முதல் நாள்ல இருந்து நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, நீங்களும் ஒரு காரணம்னாலே அது தார்மீக பொறுப்புன்னு அர்த்தம். நீங்க தான் காரணம்னா குற்றவாளி, நீங்களும் ஒரு காரணம்னா பொறுப்பு நீங்க சுமக்கணும்னு அர்த்தம். தார்மீக பொறுப்பு. இதை நான் முதல் நாள் சொல்றேன்ல, ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் பதவியில இருந்த எடப்பாடி அந்த முதல் நாள் கரூர்லயே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும்ல. அப்ப நீங்க, நான் இப்பவும் சொல்றேன் சார், அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? விஜய் கூட்டணிக்கு வந்தா அந்த 41 மரணத்துக்கு அவருக்கு துளி கூட சம்பந்தமே இல்லை. கூட்டணிக்கு வரலைன்னா நீங்களும் ஒரு பொறுப்பு. இந்த 41 பேர் உயிரை வச்சுட்டு இப்படி விளையாடலாமா சார்? யார் விளையாண்டாலும் நான் இப்படிதான் பேசுவேன். புரியுது நான் சொல்றது? கூட்டணி சேருங்க, சேரா போங்க, எக்கட கெட்டு போங்க. ஒருத்த வந்தா ஒரு பேச்சு, வரலைன்னா ஒரு பேச்சு. மற்ற விஷயங்கள்ல வச்சுக்கோங்க. ஒரு அப்பாவி உயிர்களை பறிச்ச விஷயத்திலயுமா அப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க? இது விஜய்க்கும் பொருந்தும், எடப்பாடிக்கும் பொருந்தும். இதை வச்சு அரசியல் பண்ற எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி பேசாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகரிகமா பேசி கடந்து போனாரு. இல்ல சார், ஒரு தார்மீக பொறுப்பை ஏத்துக்கணும்னு சொல்றதுக்கு எந்த தலைவனும் முன் வரல சார். நாளைக்கு எடப்பாடி கூட்டத்துல நல்லபடியா நடக்கட்டும். எடப்பாடி கூட்டத்துல இது மாதிரியான எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கலாம், நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம். முதலமைச்சர் திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருக்கிறனால பாதுகாப்பு பலமா இருக்கும். அவர் நாளைக்கு ஒருவேளை எதிர்கட்சியா மாறுது,
எந்த கூட்டத்திலையும் நெருக்கடி மிகுந்த இடங்கள்ல எதிர்பாராத அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கிற போது இதை தவிர்க்கிறதுக்கு தலைவர்கள் பொறுப்போட நடந்து கொள்ளணும்னு எந்த தலைவரும் சொல்லலாம் சார். அரசியலுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? எதுக்கு எதை பேசணும்னு வேணாமா சார்? சார் நீங்க எல்லாத்தையும் தட்டிட்டு போறதுதான் கூட்டணி அரசியல். நான் சொல்லிட்டு இருப்பேன்ல, வெக்கம் கட்டதுதான் அரசியல். தேர்தல் அரசியல்ல சுத்தமாவே அது கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லயாவது ஒரு பொது பிரச்சனையிலையாவது எல்லாரும் ஒரு நல்ல புத்தியை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நேத்து அதிமுகவுடைய அந்த தாக்குதல் ட்வீட்ல நான் ஆச்சரியப்படவே இல்லை. என்ன அந்த இதெல்லாம் செட்டில் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ட்வீட் வந்திருக்குது. நான் கேட்கிறேன், மதுரை மாநாட்டிலே ஊழல்வாதின்னு உங்களை சொன்னார்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்திருந்தா அன்னைக்கே பதிலடி கொடுத்துருக்கணும்ல. யார் ஊழல்வாதின்னு கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாது? இந்த ட்வீட் வந்துச்சா சார்? அந்த பேஜ் அப்படியே தான் இருக்கும். அதிமுக ஐடிவிங்களை போய் எடுத்து பாருங்க. சொல்லுங்க சார், அன்னைக்கே ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும்ல சார். ஏன் மௌனமா இருந்தீங்க? அப்ப கூட்டணிக்கு வருவார்னு நினைச்சா நேற்று வரமாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த ஊழலுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்றீங்க. ஊழல்னா அப்ப பக்கத்துல பாத்துருக்க செங்கோட்டை யாருங்கிறீங்க? அப்ப செங்கோட்டை ஊழல் பண்ணா நீங்களே ஒத்துக்கிறீங்களா? பிளாக் டிக்கெட் வித்து ஊழல் பண்றீங்க. அது நிஜம்தான். ஊழல் அங்கேதான் தொடங்குது. நியாயமான விமர்சனம். இத்தனை நாள் ஏன் மௌனமா இருந்தீங்க? விஜய் வருவார்னு காத்திருந்தாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்க தாக்குறீங்க. தள்ளி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். சீரியஸாலாம் அதை எடுத்துக்காதீங்க. ஓகே, பாஜகவின் அடிமையாக இருக்கிறார்கள்ன்ற அந்த முத்திரை வந்து அதிமுக மீது இன்னும் நீங்காமே இருக்கு அப்படின்னு நீங்காம இருக்குல்ல. அந்த விமர்சனத்தை, அந்த பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்துவாங்க. அது எப்படி அடிமை? நாங்கள் ஆட்சியில் இருந்த போது அதெல்லாம் நிஜம்தான், அவங்க சொன்னது பூரா கேட்டுட்டு தான் நாமளும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேனே தவிர பிஜேபி அழுத்தங்களுக்கு நுழைஞ்சு போறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஒரு அணி இப்ப திமுக பத்தி 2 வார்த்தையில பிரதமர் வர்றப்போதெல்லாம் என்ன சொல்றாரு? ஊழல் வாரிசுன்னு சொல்றாரு. அதுபோல இந்த அணியில என்னெல்லாம் பலவீனங்களோ அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. தினகரன் இவ்வளவு நாளா எடப்பாடி திட்டிட்டு கிடந்தா ஒரே மெடல் இருக்கும்பாங்க. நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி தேர்தல் அறிவாலயத்தில் இருந்த பத்தி இப்படி காட்டுவாங்கல்ல, இத்தனை தொகுதியில் கூட ஒப்பந்தம் கையெழுத்தானது. அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அவங்கள போட்டு இவங்க அடிப்பாங்க. இந்த ஒரு 1.5 மாசம் முன்னாடி மாணிக் தாகூர் ஒரு ட்வீட் போட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வாய்கிலேயே ஒண்ணு பேசினாரு, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா இல்ல தொடச்சிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு திமுக பார்த்து விமர்சனம் வரும் சார். நான் இன்னொன்னு சொல்றேன், தேர்தல் அரசியல் இந்த கூத்தெல்லாம் கடந்து ஓடிடணும். நம்ம சீரியஸா உட்காந்து விவாதிச்சா நம்மள கிறுகிறுக்காக்கி நம்மள பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க. மக்கள் இந்த தெளிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போயிட்டாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.